அனைவருக்கும் இனிய 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம 1947ல சுதந்திரம் அடைந்து 1950 வரைக்கும் நாம பிரிட்டிஷாருடைய சட்டத்தை தான் நாம இந்தியாவில அமல்படுத்திட்டு இருந்தோம். 47ல இருந்து நமக்கு 1950 குடியரசு தினம் ஜனவரி 26 வரைக்கும் 25ஆம் தேதி அந்த நள்ளிரவு வரைக்கும் நாம பிரிட்டிஷ் ஏற்கனவே கடைபிடித்துக் கொண்டிருந்த அந்த சட்டங்களை தான் நம்ம கடைபிடித்துட்டோம். அப்ப 1949ல நமக்குன்னு ஒரு தனியான ஒரு சட்டங்கள் வேணும், ஷரத்துகள் வேணும் அப்படிங்கறக்காக ஒரு வரைவு கமிட்டியை நியமித்து அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலே அந்த வரைவு கமிட்டி ஏறக்குறைய 1.5 வருடங்கள் 100க்கு மேற்பட்ட முறைகள் அந்த வரைவு கமிட்டி கூடி பல விஷயங்களை எல்லாம் விவாதிச்சு நம்முடைய இந்த அரசியல் சாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த சார்ட்டரை எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கால இருந்து சில சரத்துகள் எடுத்திருக்கிறாங்க, பிரான்ஸ்ல இருந்து சில சரத்துகள் எடுத்துக்கிறாங்க, பிரிட்டன்ல இருந்து சில விஷயங்கள் எடுத்திருக்கிறாங்க, அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்கிறாங்க, ரஷ்யால இருந்து எடுத்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் எதெல்லாம் முக்கியத்துவமாக இருக்கிறதோ அந்த மாதிரி முக்கியத்துவமான எல்லா சரத்துகளையும் உள்வாங்கி நம்முடைய இந்திய மண்ணுக்கும் இந்திய பாரம்பரியத்துக்கும் தேவையான அந்த ஷரத்துகளையும் சேர்த்து ஒரு அற்புதமாக உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய அரசியல் சாசனம். அந்த அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் இந்த குடியரசு தினம், ஜனவரி 26, 1950. அப்ப இந்த அரசியல் சாசனத்துல அடிப்படையாக ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அடிப்படை உரிமைகள். ஆர்டிகல் 19ல இருந்து 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் நடமாடலாம், சொத்துக்கள் வாங்கலாம், அவர்கள் மத வழிபாட்டு உரிமை, அவர்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாழும் உரிமை, இப்படி பல்வேறு விதமான உரிமைகளை நமக்கு அந்த அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த அரசியல் சாசனம் கொடுத்திருக்கும் உரிமைகளை நாம் சரியாக பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கறக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அரசியல் சாசனத்துல சரத்து 51A அப்படிங்கிற ஒரு பிரிவை கொண்டு வர்றாங்க. அந்த சரத்து 51A அப்படிங்கிற பிரிவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதன் தனக்கு வேண்டிய உரிமைகளை கேட்கும் பொழுது அந்த உரிமைகளை தன்னுடைய கடமைகளை செய்துவிட்டு சேர்க்க வேண்டும், தன்னுடைய கடமைகளை அவன் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறத ரொம்பவும் தெளிவாக அடிப்படை உரிமைகளை சொன்ன அதே அரசியல் சாசனம் அந்த நமக்கு இந்த நேரத்துல நம்ம கொடியேற்றிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்துள்ள உரிமை. இன்னைக்கு பல நாடுகள் இந்த உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரமா நடமாட முடியாது, சுதந்திரமா பேச முடியாது, ஏன் பாட்டு கேட்க முடியாது, ஒரு கதை கேட்க முடியாது. இன்டர்நெட் இல்லாத நாடுகள் இன்றைக்கும் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய இந்திய பாரத தேசம் இன்றைக்கு அற்புதமான அடிப்படை உரிமைகளை கொடுத்திருக்கிறது. அடிப்படைகள் உரிமைகளை கொடுத்த அதே அந்த அரசியல் சாசனம் நமக்கு அடிப்படை கடமைகளாக வரையறுத்திருக்கிறது. சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும், சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய நிறுவனங்களை மதித்து நடக்க வேண்டும், கொடியை மதித்து நடக்க வேண்டும், கொடியை எப்படி ஏத்தணும், என்னென்ன பண்ணணும், யாரார மதிக்கணும், யாராருக்கு என்னென்ன கடமைகள்னு சட்டம் அந்த பார்லிமெண்ட்ல இருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் உண்டான எல்லாத்துக்கும் அவருடைய கடமைகளை மிகவும் தெளிவாக வரையறுத்திருக்கிறது. அப்போ ஒருத்தருடைய உரிமை என்பது, நான் ரோட்ல நடந்து போறது என்னுடைய உரிமை என்றால், நான் ரோட்டில் நடந்து போகும்போது நான் பாட்டுக்கு செல்போன் பார்த்து போயிட்டு ஒரு வயசான எதுக்கால வர்ற ஒரு அம்மா மேல மோதி கீழே தள்ளுமா அப்படின்னா அது நம்முடைய உரிமை அல்ல. அப்போ ரோட்ல நான் நடந்து போகும்போதோ அல்லது வாகனம் ஓட்டும் பொழுதோ எனக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நான் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாமல் என்னுடைய வாழும் உரிமையை நான் அந்த இடத்துல அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அரசியல் சாசனம் நமக்கு போதிக்கின்ற அந்த அற்புதமான அந்த அடிப்படை கருத்து. என்ற கருத்தை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.